எத்தனை பேர் கவலையா இருக்கீங்க? ஒரு ஆள் செம்மன் என்ன உங்களுக்கு அப்படி கவலை? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கை உயர்த்துற மாதிரியே பார்க்கலாம், உங்களுக்கு சந்தோஷம் முழுமையா இல்லைன்னு. என்றவருக்கு சந்தோஷம் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கொண்டு வந்த நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைய அந்த இனிதான தேன் மாறி இருக்கிற ஆண்டோட வார்த்தை அதை ருசித்து பார்க்க வந்திருக்கிறீங்க. அதை நாங்கள் ஆவலாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோட வாசிக்காக நாங்கள் செபிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அன்பு இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பன், நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மந்தைகள் சுவாமி. எத்தனையோ பேர் பசியாக தாகத்தோடு நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் பரலோக மன்னாவினாலே எங்களை போஷித்தரணும். தாகத்தோடு பசியோடு இருக்கிறவர்களை நீர் காண்கிறீர். ஒவ்வொருவரையும் தொடும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இன்றைய தலைப்பு என்ன? நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொன்னார்? ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்த அந்த இயேசு சுவாமி தான் நல்ல மேய்ப்பன். சில நபர்கள் அநேக சொத்து இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சொத்துல ஒரு கொஞ்சம் கொடுக்கறதுல கொடுத்துடலாம். நிறைய பணம் இருக்கிறவங்க அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம். நல்ல உள்ளம் தேவை அதுக்கு. சிலவங்க நிறைய இருக்கும், கொடுப்போம் சரின்னு சொல்லி வரையும் சொல்லிருப்பாங்க, வாங்க நான் தாரேன்னு. ஆனா அதை எடுத்து கொடுக்க போல கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அத ரெண்டு மையம் யோசிப்போம். சிங்களத்துல சொல்லுவாங்க, அத்தின் துர்நாட்ட ஹித்தின் தேண்டின. நான் பேன் ஒன்று ஆர்டருக்கு கொடுத்துட்டேன். அந்த பேன்ல சுத்தக்கொள்ள என் பேரு, அதுல நான் கொடுத்த பேரு ஜஸ்மின் அதுல போட்டிருக்கும். அது சுத்தக்கொள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். நின்றோன்னா இவங்க தான் கொடுத்தாங்கன்னு தெரியும். அப்படி கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரோ வற்புறுத்தி சொன்னதுக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கல. அவர் தன் ஜீவனை கொடுக்கத்தான் இந்த உலகத்துக்கே பிறந்தார். அவர் பிறந்தது மரிப்பதற்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரே அதிகாரத்துல 3 தடவைகள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை கிரியையிலே நடந்தது. சில பேர் வார்த்தையில அநேக காரியங்கள் நான் செய்வேன்னு சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்து காட்டினார். பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு மேய்ப்பன் லட்சக்கணக்கான ஆடுகள், அவங்களுடைய ஆடுகள் இவங்களுடைய ஆடுகள் எல்லா ஆடுகளையும் இவர் பொறுப்பேற்று இவர் வழி நடத்துவார். ஒரு ஆட்டுக்கு ஏதாவது ஒரு சேதம் உண்டானால் அந்த ஆட்டு ஏன் இந்த ஆடு செத்து போச்சுன்னு அடையாளத்தை காட்டணும்.
அவ்வளவு ஒரு பயங்கரமான தொழில் அது. ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆட்டை கவனமாக பார்க்க வேண்டும். தாவீது பாருங்க, தாவீது ஆடுகளை மேய்த்தார். அந்த ஆடுகளை பிடிக்க யார் வந்தது? சிங்கம் வந்தது. சிங்கம் வந்துச்சு, ஐயோ நான் என்ன உயிரை காப்பாத்தணும்னு ஆடுகள் எல்லாம் போட்டுட்டு ஓடல. அவர் என்ன செய்தார்? அந்த சிங்கத்தோட ஃபைட் பண்ணினார், யுத்தம் செய்தார். அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து ஆடுகளை எப்படி காப்பாற்றினார். ஒரு தாவீதை பற்றி தான் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் யார் பிசாசு எப்படி கட்சிக்கிற சிங்கத்தை போலத்தான் வகை தேடிக் கொண்டிருக்கிறான், யாரை விழுங்கலாம் என்று. இந்த சிங்கம் பிசாசு கிட்ட இருந்து எங்களை யுத்தம் பண்ணி அவர் சிலுவையிலே அவர் திரு ரத்தத்தை சிந்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டபடியால் தான் இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். எப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென் ஆமென். இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, அங்க தூங்கிக்கலாம். ஆமென். அப்படி சொல்லுங்க, என்னோட வாங்க. அந்த வார்த்தை தான் நாங்க போஷிக்கப்பட வேண்டும். ரைட்டா? இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மேய்ப்பனை குறித்து அந்த யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்கள்ல மெய்ப்பனை குறிச்சு அழகாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு மெய்ப்பன் என்ற தலைப்பு கொடுத்ததுக்கு இந்த நற்செய்தி பகுதியில பாருங்க, 22ஆம் வசனம் 10:22. இந்த வசனத்துல உள்ள கருத்து எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன சொல்லிருக்கு? தேவாலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை வந்ததா? வந்தது. என்ன இந்த பிரதிஷ்டை பண்டிகை என்பது என்ன? நீங்க அந்த பண்டிகை கொண்டாடி இருக்கீங்களா? இன்னையில இருந்து நீங்க கொண்டாடணும். சரியா? கொண்டாடி இருக்கீங்களா? யாராவது இந்த ஆலயத்துல, நான் புதுவாள் தானே, நீங்களாம் உங்க திருச்சபை, உங்களுடைய சபை, இந்த பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி இருக்கிறீங்களா? எத்தனையாவது எப்பயாவது ஒருக்கா? புஷ்பக்கா 150ஆம் ஆண்டு விழா அன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க. நான் இருந்தனே, காணலையே. இந்த பிரதிஷ்டை பண்டிகை என்ன அப்படி என்றால், இந்த யூதர்கள் இதை வருடந்தோறும் கொண்டாடினாங்க. நீங்க கண்டிருக்கிறீங்களா? 7 குத்து விளக்கு. அந்த 7 குத்து விளக்கு தானே சொல்றது, கண்டிருக்கீங்களா? அந்த குத்து விளக்கு ஏற்றி கொண்டாடுகின்ற பண்டிகை தான் இந்த பிரதிஷ்டை பண்டிகை. இந்த பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது, எதற்காக இந்த பண்டிகை திருச்சபைக்குள்ளாக வந்தது, அதை நாங்க பார்ப்போம். இந்த 7 குத்து விளக்கை இதை கொளுத்தி விளக்கேற்றி இந்த கொண்டாடுகின்ற பண்டிகைக்கு யூதர்கள் அனுகா பண்டிகை என்று சொல்வார்கள். ரைட்? அன்டிகாஸ்ட் எபிபனி என்கின்ற ஒரு நபர் யூதர்கள் மத்தியிலே வந்து 40,000 பேர் யூதர்களை கொலை செய்து 40,000 பேர் யூதர்களை அடிமைகளாக கொண்டு போனார். அது மட்டுமல்ல, அவர் கிறிஸ்துவுக்கு முன் 170ஆம் ஆண்டுல தான் இந்த அன்டிகாஸ் எபிபனி என்கின்ற நபர் யூதர்கள் மத்தியிலே இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்த வந்தார். இவர் இந்த 40,000 பேரை கொலை செய்தது மாத்திரமல்ல, 40,000 பேரை திரும்ப எடுத்து அடிமைகளாக அவர் கொண்டு போனார். அப்படி செய்து இந்த யூதர்களுக்கு பண்டி என்றால் பிடிக்காது. யூதர்களுக்கு பிடிக்காத இந்த மிருகமான பண்டியை
செலக்ட் பண்ணி ஒரு பண்டிகை கொண்டு வந்து ஒரு கொளுத்த நல்ல செழிப்பான ஒரு பண்டிகை கொண்டு வந்து கொன்று அந்த இரத்தத்தை பலிபீடத்துல தெளிச்சு ஆலயம் எங்கும் அந்த ஆலயத்தில எந்த எந்த இடமோ அந்த எல்லா இடத்திலையும் இந்த பண்டிகையின் இரத்தத்தை தெளிச்சு அசுத்தப்படுத்திட்டார்கள். இந்த ஆலயம் அப்படி அந்த பண்டிகையின் இரத்தத்தினாலே குளிப்பாட்டி அந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு அருவிருப்பான காரியங்களை செய்தாரு. எங்கெங்க அந்த இரத்தம் பூசப்பட்டது? பலிபீடத்துல, தேவாலயத்துக்குள்ளாக எல்லா இடங்களிலும் தெளிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு அசுத்தமான காரியத்தை இந்த அண்டிகாஸ் எபிபனி அவருடைய குழு செய்துட்டாங்க. செய்த பிறகு ஒரு பண்டிகையும் கொண்டாடவில்லை. எத்தனை வருஷம்? 3 வருஷமாக ஒரு பண்டிகையையும் கொண்டாடப்படவில்லை. பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டு ஜூடாஸ் மக்கபியஸ் என்ற குழு வந்தாங்க. அந்த எங்களுடைய வேதாகமத்துல தள்ளுபடி ஆகமம் சேர்க்கப்படவில்லை. ஏன் சேர்க்கப்படவில்லை? ரோமான் கத்தோலிக்க வேதாகமத்திலே இந்த புத்தகங்கள் சேர்க்கப்பட்டது. நாங்கள் ஏன் சேர்க்கப்படவில்லை? யாருக்காவது தெரியுமா? நாங்க கிறிஸ்துவர்கள் தான், நாங்க ஆலயத்துல தான் இருக்கோம், எங்கட சிரிச்சா கண்டிக்கிறேன், எங்கட கூட்டா பாட்ட காலத்துல இருந்து நாங்க போறோம். ஆனா எங்களுக்கு வேற தெரியாதுங்க. அப்படி இருக்க கூடாது. வேதத்துல உள்ளத சத்தியங்களை நாங்க அறிஞ்சிருக்கணும். சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டு நானு என்ன கேட்டு? ஏன் தள்ளுபடி ஆகமங்கள் எங்களுடைய வேதாகமத்துல சேர்க்கப்படல? இந்த வேதாகமம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? யார் எழுதினது? 10 கட்டளைகள் யார் எழுதினது? மோசே எழுதினாரு. யார் எழுதினது? ஆண்டவருடைய விரல். தேவன் அந்த கற்பலகிலே அவருடைய விரல் தான் அந்த கட்டளைகள் எழுதப்பட்டது. அந்த 10 கட்டளைகள் இப்ப எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டியில. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? அப்படி எங்கேயோ இருக்கு, எங்களுக்கு அது தெரியாது. இல்ல, எங்க உள்ளத்துல நாங்க ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, ஆண்டவருக்குள்ளாக துதிக்கிறோமா, அந்த இடத்துல தான் ஆண்டோட பிரசன்னம், ஆண்டோட அந்த 10 கட்டளை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதாகமோட கரத்துல இருக்கு. நாங்க அந்த இருதய பலகையில நாங்க எழுதி கொள்ள வேண்டும். அது பைபிள்ல தான் இருக்கு. அது நான் கவனமா வச்சிருக்கேன். அப்படி இல்ல, இருதய பலகையில எழுத வேண்டும். எங்கட வார்த்தை இயேசு பிசாசோட போராடும் பொழுது எதனால போராடினார்? வேத வார்த்தை தான் பேசினார். நாங்க சொல்லுவோம், எங்க பாட்டை சொல்லி கொடுத்தா, எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி எங்களுக்கு வெல்ல முடியாது. ஆண்டோட வார்த்தையை நாங்க பேச வேண்டும். அப்ப இந்த வேதாகமம் யார் எழுதப்பட்டது? யார் மூலமாக? சொல்லுங்க. தேவனால் அருளப்பட்டு ஆண்டவர் சில நபர்களை தெரிவு செய்து தேவ ஆவினாலே ஏவப்பட்டு ஆண்டவர் வார்த்தைய அவர்களுடைய உள்ளத்திலே போட்டது தான் இது எழுதப்பட்டது. அப்போ இந்த தள்ளுபடி ஆகமங்கள் நாங்கள் சேர்க்காததுக்கு காரணம் அந்த வேதாஜ்ஞர் சரியா அவர்கள் சொன்னார்கள், இது தேவனாலே தேவ ஆவியால் ஏவப்படாமல் எழுதப்பட்ட புத்தகங்கள்னாலே அவர்கள் சொந்த கருத்துக்களை எழுதியிருக்கிறபடியால் அதை நாங்கள் இதிலே சேர்க்க மாட்டோம் என்று சொல்லி அதை சேர்க்கவில்லை. ரைட்? அதனால தான் அதுதான் அர்த்தம். இப்ப இந்த மக்கபியஸ் என்கிற இவர்கள் ஜூடாஸ் மக்கபியர் கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டில வந்தாரு. வந்து பார்க்கும் பொழுது சபையில எந்த பண்டிகையும் கொண்டாடாமல் சபையெல்லாம் பூட்டி கிடக்கு, தேவாலயம் இருளாக இருக்கு. அவர் என்ன செய்தார்?
ஆண்டிகாஸ் எபிபனிங்கிற அந்த குழுவோடு ஃபைட் பண்ணி அவர்களை துரத்தி விட்டு மீண்டும் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை புதுப்பித்து அந்த 7 குத்து விளக்கை கொண்டு வந்து கொளுத்தி அந்த தேவாலயத்தில் வைத்து மீன் ஒளியினார்கள். அது என்ன எந்த மாதத்திலே அதை கொண்டாடினார்கள் என்று சொன்னால், எங்களுடைய மாதம் எங்களுடைய கேலண்டரின் படி டிசம்பர் 25ஆம் திகதி மக்கபியர்கள் அவர்களுடைய கேலண்டரிலே இந்த பண்டிகை வந்து டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி அந்த பண்டிகை கொண்டாட அவர்கள் முன் வந்தார்கள். ஆண்டிகாஸ் எபிபனி தேவாலயத்தை அசுத்தப்படுத்தின அந்த ஆலயத்தை அவர்கள் வந்து 3 வருடங்களுக்குள்ளாக ஒரு பண்டிகை கொண்டாடாமல் இருந்த இருளாக இருந்த இந்த தேவாலயத்தை மீண்டும் அதை பரிசுத்தப்படுத்தி புதுப்பித்து இந்த ஒளியேற்றி அனுகா பண்டிகை என்று பிரதிஷ்டை பண்டிகை என்று கொண்டாடினார்கள். இந்த பண்டிகை யூதர்கள் எதற்காக கொண்டாடுகிறார்கள்? அன்னையிலிருந்து தான் இந்த பண்டிகை ஆரம்பித்தது. எதுக்காக கொண்டாடினார்கள்? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் இல்லாம போயிடுச்சு. அந்த பரிசுத்தம் இல்லாமல் போன அந்த அசுத்தப்படுத்தின ஆலயத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த விளக்கை கொளுத்தி இன்னும் இந்த ஆலயத்தை திறந்து வைத்தோம், இனிமேல் பண்டிகைகள் கொண்டாடலாம் அப்படின்னு மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். இப்ப தெரியுமா, நாங்க வேதத்தை வாசிச்சுட்டு போறோம், ஆனா என்ன அதுல உள்ள மீனிங் நம்ம அறிந்திருக்கணும். இந்த பிரதிஷ்டை பண்டிகை இப்படித்தான் கொண்டாடப்பட்டது. சரி, அந்த பண்டிகை அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு நாங்க கொண்டாடுறோமா? எங்க மத்தியில, எங்களுடைய திருச்சபையில, எங்களுக்கு வீடுகளிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பண்டிகை கொண்டாடப்படுதா? ரைட். நாங்களாம் யாரு சொல்லுங்க பார்ப்போம். யார் நாங்க? என்னக்கா? மனிதர்கள். நாங்கள் மிருகங்கள் அல்ல, நாங்கள் மனிதர்கள். என்ன வாசிங்க? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 16, 17 வாசிங்கள். நாங்கள் யார் என்று அதிலே கூறப்பட்டிருக்கிறது. சத்தமா யாராவது வாசிங்க. நீங்கள் தேவ ஆலயமா இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அந்த வசனம். 17ஆம் வசனம் என்ன சொல்றது? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது யாராவது ஒருத்தர் தேவையில்லாம பேசுறாங்களா, அவங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யறாங்களா, அது யாருடைய கண்மணியை தொட்டது போல? ஆண்டவருடைய கண்மணியை தொட்டது போல. நீங்கள் வாசித்தா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்படுது? ஆண்டவர் கரங்களிலே செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசம் பண்ண மாட்டாராம். அப்ப யாருடைய மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ண போறாரு? எங்கள் மத்தியிலே. நாங்கள் யாரு? ஆண்டோட ஆலயங்கள். இப்ப நாங்க யோசித்து பார்க்கணும். ஆண்டிகாஸ் எபிபனிங்கிற நபர் எங்கட வாழ்க்கைய இருளாக்கி இருக்கிறாரா? பண்டிகை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை பூசி அந்த திருச்சபைய ஆண்டோட ஆலயத்தை அசுத்தப்படுத்தின மாதிரி எங்களுடைய ஆலயங்களை அசுத்தப்படுத்துகிற காரியம் பிசாசு என்கிற அந்த ஆண்டிகாஸ் எபிபனி செய்திருக்கிறாரா? நீங்க யோசித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த சரீரமானது ஆண்டவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்துகிற இருளாக்கிற எந்த காரியமாவது இருக்குதா? இந்த அனுகா பண்டிகை நாங்க கொண்டாடி இருக்கோமா? எங்களோட வாழ்க்கையை சீர்திருத்தி பார்த்து பிரதிஷ்டை பண்ணுகிறது எப்படி? ஆண்டவர் பிறந்தது மரிக்க. அவர் என் நாடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு. சிலுவை மரத்திலே அவருடைய இரத்தம் கடைசி
சொட்டு ரத்தம், அந்த ரத்தம் யார் மீது விழுந்தது? யார் மீது விழுந்தது? குருடன், அந்த போர் சேவகன். கடைசியாக அவன் போர் சேவகன், அவன் ஈட்டியை எடுத்து இயேசுவிட விழாவிலே குத்தும் பொழுது ஒரே ஒரு சொட்டு ரத்தம் அந்த சரீரத்திலே கடைசியாக இருந்தது. மீதி வந்ததெல்லாம் தண்ணீர். அந்த கடைசி ரத்தம் அந்த குருடனுடைய கண்ணிலே விழுந்த நேரத்திலே அந்த குருடனுடைய கண் திறக்கப்பட்டது. அவருடைய உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தமும் ஒவ்வொரு ரத்த சொட்டும் உங்களுக்காக ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்டது. அந்த திரு ரத்தம் எங்களை கழுவப்பட்டு அந்த அண்டிகா செபிபனி என்கிற பிசாசு அசுத்தப்பட்ட அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசுவின் திரு ரத்தம் எங்களுடைய இருதயத்திலே விழுந்ததா? எங்களுடைய கண்களை விழுந்ததா? எங்களுடைய உள்ளான இருளான பாவமான காரியங்களை எடுத்து போட கழுவ அந்த திரு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? நாங்கள் விளக்கை கொளுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் அனுக்கா பண்டிகை கொண்டாடுகின்றோம் என்று சொல்வதற்கு நான் விளக்கா இருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். அங்கு யூதர்கள் கொண்டாடினார்கள், இன்று நாங்கள் தனித்தனியாக கொண்டாடலாம் இந்த பண்டிகையை. நீங்கள் இன்னையிலிருந்து கொண்டாடி பாருங்கள். மற்றவர்களுக்கு ஆண்டவர் எங்களை எப்படி உதாரணம் காட்டி சொன்னார்? எப்படி சொன்னார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சத்தமா வாசிங்க. மத்தேயு 5:14. என்ன வாசிக்கிறீங்க சோபனா? 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு ஒளி. ஆண்டவர் சொன்னார், நாங்க அந்த அனுக்கா பண்டிகை தனித்தனியாக கொண்டாட இயேசு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த பண்டிகை பத்தி தான் இயேசு சொல்றாரு. உங்களோட பாவம் என்ற வாழ்வு வெளிச்சமாகணும். நீங்க ஒளிய கொளுத்தணும், நீங்க பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரை சிலர் ஒளியாயிருப்பீர்கள் சொல்லலையே. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லா மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருப்பீர்கள். எங்களோட வாழ்க்கையில பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் பாவத்தை சேர்த்து இருளா வச்சிருக்கிறபடியால் இந்த பண்டிகை எங்களுக்கு கொண்டாட முடியாமல் இருக்கு. பாவம் இருக்கிற இடம் இருள் இருக்கிற இடம் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாட்டி அந்த வீட்டிலே இருள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த பண்டிகை கொண்டாடும்படியாக என்ன செய்திருக்கார்? அவரே இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து கடைசி அந்த ரத்தம் கூட ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அந்த மனுஷன் சொன்னா, இவர் உண்மையிலே தேவனுடைய புத்திரன் சொன்னாரா இல்லையா? ஒரு மனிதன், ஒரு பாவியான மனிதன், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆவி அந்த மன கண்கள் திறக்கப்பட்டு பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்த குமாரன் என்று அந்த மனிதன் அறிந்து கொண்டார். இன்னும் நாங்கள் ஆலயத்துல தான் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஒழுங்காக ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்று நீங்க அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். அதே போல 23ஆம் வசனத்துக்கு விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? 22ஆம் விளக்கம் இவ்வளவு பெருசா போகுது. 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வாசிங்க. நீங்க லேட்டா வாசித்தா எனக்கு செய்ய வழி இல்ல, லேட்டா தான் சர்வீஸ் முடியும். ஒழுங்கா வாசிங்க. 23ஆம் வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சாலமோனுடைய மண்டபத்துக்குள்ளாக உலாவிக் கொண்டு இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகை கொண்டாட இயேசு வந்திருக்கிறாரு. எருசலேமுக்கு வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள போகல. எங்க இருக்காரு?
அந்த மண்டப சாலமோனுடைய மண்டபத்துல வெளியே நின்று உலாவிக் கொண்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ளாக போகாமல் வெளியே நின்று உலாவிக் கொண்டு இருக்கிறார்? இந்த சாலமோனுடைய மண்டபம் எப்படிப்பட்டது? அது 400 மைல் உயரம், அந்த நீளமான ஒரு பெரிய தூண்கள், அப்படி உள்ள தூண்கள், நிறைய தூண்கள் இருக்கிற ஒரு மண்டபம். அது ஒரு தூண் போடுறது எது? அந்த பில்டிங் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு அந்த தூண். இவ்வளவு பெரிய ஒரு தூண்களாக அந்த மண்டபம் செய்யப்பட்டது. பெரிய ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு பின்னாகத்தான், அதுக்குள்ளாக போய் 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 அவ்வளவு தூரத்துல தான் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயம் உடைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை இடித்து அந்த ஆலயத்தை உடைச்சு போட்டுட்டாங்க. பெரிய ஹேரோது கிங், அவருடைய காலத்திலே இந்த பெரிய ஹேரோது இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். கட்டின பிறகு மீண்டும் ஆலயத்திலே வழிபாடுகள் நடைபெற்றது. இப்ப இந்த ஆலயத்துக்குள்ளாக தான் இயேசு என்ன செய்தார்? ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினாரு. எப்படி? அது வியாபார ஒரு இல்லமாக மாற்றினபடியால் என்னுடைய பிதாவின் வீட்டை இப்படி நீங்க அசுத்தப்படுத்திருக்கிறீங்க சொல்லி அவர் உட்கார்ந்து அந்த வாரை பின்னி அந்த வியாபாரம் செய்தவர்களை அடிச்சு துரத்தினாரு. அந்த ஆண்டவருடைய பிதாவினுடைய வீடு, அந்த ஜெப வீடு, அந்த ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தாரு. அதை நீங்க எங்க பார்க்கலாம்? மத்தேயு 21:12 நீங்க அதை பார்க்கலாம். இப்ப இந்த ஆலயத்தின் இந்த அனுகா பண்டிகை கொண்டாடுறாங்க தானே, அந்த பண்டிகை காலத்துல ஆண்டவர் வந்திருக்காரு. ஆனா ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள போகல. இன்னைக்கு அநேக ஆலயங்கள் உண்டு. எத்தனையோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேர் வச்சு ஆலயங்கள், இன்னைக்கு எல்லா இடங்களும் ஆலயங்கள் இருக்குது. எத்தனை ஆலயங்களில ஆண்டவர் உள்ளுக்கு இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா தெரியல. நீங்க எங்க சர்ச்சுக்கு போறீங்க? நாங்களா கண்டி கிறிஸ்துநாதர் ஆலயம், அது பழைய சர்ச்சு, அதுக்கு 150 கொண்டாடிட்டு நாங்க இப்ப 153. ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரா அல்லாட்டி வெளியே ஆண்டவர் நின்று உலாவி கொண்டிருக்கிறாரா எங்களுக்கு தெரியல. எப்படி ஆண்டவர் உள்ளுக்கு இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரான்னு எப்படி தெரியும்? ஆண்டவர் நல்ல மேய்ப்பனா? அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லுங்களேன். முதல் ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் நாங்க சொல்றோம், வாசித்தோம், பாடினோம், எல்லாம் கேட்டோம், வேதத்தை வாசிக்க கேட்டோம். அவர் நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருடைய கிரியை மூலமாக, இயேசுவின் கிரியை, அவர் அன்பு செலுத்துறேன் வாயால மட்டும் சொல்லல, செய்து காட்டினார். அப்படியே அவரு வாழ்ந்து காட்டினபடியால் இயேசு நல்ல மேய்ப்பன், எங்களை போஷிக்கிறவர், எங்களை மேய்க்கிறவர், எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர், எங்களுடைய பிரச்சனையை காண்கிறவர், அவருடைய எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், எங்களுடைய காயங்களை கட்டுகிறவர். நான் காணாமல் போன ஆட்டை போல எங்கேயோ ஒரு பாதாளத்திலே ஒரு முள்ளுக்குள்ளாக சிக்கி கிடந்த என்னை ஆண்டவர் தேடி வந்து 99 ஆடுகளை ஒரு பக்கமாக வைத்துட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி இப்படி கண்டுபிடிச்சு அவர் எங்க வச்சுட்டாரு. நாம என்ன தர நிறுத்திட்டு வரோம். சொன்ன கேட்டியா? நீ அங்க போவேன் சொன்னேன் தானே, ஏன்டா நீ போன? இப்படி ஏசி வருவோம். அடுத்தவங்களுக்கு எல்லாம் கேட்குவோம், ஐயோ அவங்க வீட்டுல சண்டை, அவன் போயிட்டான் போல எங்கேயோ. ஆனா இயேசு யாருக்குமே தெரியாம ஆண்டவருக்கு பிழையாக ஆண்டவரை புறக்கணிச்சுட்டு போனபடியால் அந்த ஆடு எங்க பாதாளத்தில் உளுந்து கிடந்த ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிச்சு தோல்ல வச்சு சுமந்து கொண்டு தன்னுடைய மந்தைக்குள்ளாக சேர்த்து வைத்தார். இவர் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுடைய கிரியை எங்களுக்கு காண்பித்தது. நாங்க இன்னைக்கு வாஸ்தவ நிருப வாக்கியம்
என்ன சொல்லிருந்துச்சு அந்த நிருப வாக்கியத்துல? தோர்கால் என்ற ஒரு சீசி இருந்தால் அவளுடைய கிரியைகள் பேசப்பட்டது. இந்த தோர்கால் என்கின்ற சீசி 12 சீடர்கள். ஆனா இவள் சீசி, இவள் ஒரு சீடர் தான், ஒரு ஊழியக்காரி. இவளை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு என்ன தெரியும்? வேதத்திலே இன்னைக்கு எழுதப்பட்டதுனால எங்களுக்கு தெரியுது. அவளுடைய கிரியைகள் பேசப்பட்டது. அவ எப்படிப்பட்டவள் என்று இன்று எங்களுக்கு தெரிகிறது. எப்படி? இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடியால் நீங்களும் நானும் இந்த திருச்சபையில எங்களுடைய கிரியையை பார்த்துத்தான் இயேசு இந்த சபைக்குள்ளாக இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா என்று ஜனங்கள் கண்டு கொள்வார்கள். நாங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு நாங்க என்னத்தை பேசுறோம்? அவங்களை பத்தி இவங்களை பத்தி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இத பத்தி பேசுறோமா? இன்னைக்கு செய்தி நீங்க இந்த ஆராதனைக்கு நீங்க எப்ப ஆயத்தப்படுத்தணும்? நீங்க இந்த 2-3 நாளைக்கு முதலா நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன பேசுவாரோ, ஆண்டோட செய்தி இந்த வாரம் பூரா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல, நான் வைத்தியசாலையிலயா இல்லாட்டி என்னுடைய பாடசாலையிலயா என்னுடைய காரியாலயத்திலயா நான் எப்படி வாழணும்? ஆண்டவருடைய வசனத்தை நான் எடுத்துட்டு போகணும். அவர் நல்ல மேய்ப்பனாக என்னை போசிக்கிறாரு. அந்த போசாக்க எடுத்துட்டு போய் நான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற இடத்திலே நான் ஒளியா இருக்கணும். அவருடைய சத்தம் எனக்கு கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்டா தான் திரியேக கர்த்தர் என்னோடு இருக்கிறார் எனக்கு மற்றவர்கள் காணுவார்கள். திரியேக கர்த்தர் எங்களுக்குள்ளாக இருக்கிறாரா? நாங்க தேடி பார்க்கணும். 30ஆம் வசனத்தை வாசிங்க. 10:30 தூய யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்போம் என்று இயேசு சொன்னார். இன்று திரியேக கர்த்தர் இயேசும் நானும் ஒன்றாய் இருப்போம். திரியேக கர்த்தர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நான் அவருடைய ஆலயம் என்று சொல்ல நான் ஆயத்தமா? கேட்டு பாருங்க உங்ககிட்ட. என் வாழ்க்கை என்ற இந்த தேவ ஆலயத்துக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் வெளியே நிற்கிறாரா? என் வாழ்க்கையில உள்ள கிரியை எப்படிப்பட்டது? மற்றவர்கள் என்னைய பார்த்து என்ன சொல்றாங்க? எனக்குள்ளாக இருக்கிற இருளை கண்டா இந்த சபைக்கு மக்கள் வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய கிரியை கண்டுதான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். எங்களுடைய கிரியை கண்டு மற்றவங்க இந்த திருச்சபைக்கு வரணும். அப்ப இந்த ஆலயத்துல அந்த அண்டிகாஸ் எபிபனிங்கிற சொல்லுகிறவர் இருக்கிறாரா? அலாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவப்பட்டு எங்களை பரிசுத்தமாக்கி புதிய ஆலயங்களாக விலக்கி ஏற்றி ஆண்டோட திருவிருந்திலே பங்கு பெற்று இந்த வெளிச்சத்திலே மற்றவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு போறோமா? இப்ப பாருங்க, இந்த விளக்கு எரியுது, ஈஸ்டர் கேண்டில் எரியுது. இந்த வெளிச்சம் இதுதான் கொளுத்தப்பட வேண்டும். அந்த வெளிச்சம் தான் இந்த பலிபீட எல்லாத்துக்கும் போகணும். இயேசு கிறிஸ்துவின் ஒளிய இந்த ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இந்த ஒளியை நாங்க எடுத்துட்டு போயிட்டு உலகத்துக்கு இருளா இருக்கிற கேண்டில்ஸ், அந்த விளக்குகளை நாங்க கொளுத்தணும். அதுதான் அனுக்கா பண்டிகை. அதுதான் இதை செய்யத்தான் நல்ல மேய்ப்பனாக இயேசு வந்தார். இதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? சிந்தித்து பாருங்கள். ஜெபம் செய்யுங்கள். ஏதோ அவனோட வசனத்தை கேட்டோம், ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் இருக்காதுபடி இன்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய திருச்சபைக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, நீங்கள் வேலை செய்யற இடத்துக்கு அது வெளிச்சமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். இருள் நீக்கப்படும். ஆண்டோட வெளிச்சம் புதுசாக புதிய காரியங்கள் நடைபெற உதவியாக இருக்கும். ஆனபடியா ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு கொடுத்தால் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போங்க. அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக. ஆண்டவரே, உங்களோட வாழ்வு இருளாக இருந்தது. நீர் நல்லாயனாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக உடைய ஜீவனையை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டீங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு எடுத்து செல்ல எங்களை பாவித்தருங்கள். இயேசு நாமத்தினாலே வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென்.